கரண்ட் அஃபேர்ஸின் செய்தி துளிகள். அன்பு கரங்கள். ஆதரவற்ற மற்றும் எளிதில் பாதிக்கக்கூடிய குழந்தைகளை ஆதரிப்பதற்காக தமிழ்நாடு அரசினால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இதுல எந்த மாதிரியான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுமானவரின் அன்பு கரங்கள். தாயுமானவர் அப்படின்றது நம்ம முதலமைச்சருக்கு மக்கள் வச்ச பட்டம், சரிங்களா? அந்த தாயுமானவரின் அன்பு கரங்கள் அப்படின்ற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசினால. அந்த திட்டம் எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது 2 பெற்றோர்களும் இல்லாத குழந்தைகளாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தாய் இல்லைன்னா ஒரு தந்தை, யாராவது ஒருத்தவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க இல்லாத குழந்தையா இருக்கலாம், இல்லைனா இந்த 2 பெற்றோர்களுமே இருந்து அந்த குழந்தைகளை கவனிக்க ஆள் இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலையில ஆதரவே இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய கல்வி மற்றும் மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அவங்களுக்கு உதவணுன்றதுக்காக 2000 ரூபாய் 2000 ஆனது மாதம் இந்த திட்டத்தின் மூலியமாக அந்த குழந்தைகளின் பேரில் வரவு வைக்கப்படும். எத்தனை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு, 18 இயர்ஸ் அவங்க நிரம்பர் வரைக்கும், 18 வயசு அவங்க முழுமையா பூர்த்தி செய்கிற வரைக்கும் இந்த திட்டமானது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசானது தாயுமானவரின் அன்பு கரங்கள் அப்படின்ற பேர்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. நவீன உத்திசார் நடவடிக்கைகளை ஆளில்லா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக இந்திய ராணுவம் சியோம் பிரஹார் பயிற்சியினை அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. சியோம் பிரஹார்ல அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளில்லா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக. அதாவது ஆளே இல்லாம, எந்த விதமான மிலிட்டரி சோல்ஜர்ஸும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணுன்றதுக்காக அருணாச்சல் பிரதேசத்தை சியோம் பிரஹார் பயிற்சி அப்படின்ற பேர்ல உத்திசார் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நம்ம இந்திய ராணுவம் இந்த பயிற்சியை தொடங்கி இருக்காங்க. மிசோரம்ல பாத்தீங்கன்னா முதல் ரயில் பாதையினை பைராபி சாய்ராங் அகலப்பாதையினை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து பிரச்சனையை சரி செய்வதற்காகவும் அந்த மாநிலத்துடைய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த பைராபி சாய்ராங் அப்படின்ற அகலப்பாதையினை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. தேசிய வனத்தியாகிகள் தினம் செப்டம்பர் 11 அனுசரிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1730ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஷ்னோய், அமிர்தா தேவி போன்ற சமூகத்தினர், இந்த 2 சமூகத்தினர் தெற்கு ராஜஸ்தான்ல அதிகமாக வாழ்வாங்க. இந்த சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா 1730ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மரங்களை அழிக்கக்கூடிய அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா 362 பேர், இதுல கெஜ்ரி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கட்டி பிடிச்சிருக்காங்க. மரத்தை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் அவங்க அந்த மரத்தை எல்லாருமே இறுக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் அதையும் மீறி அந்த மரங்கள் வெட்டப்பட்டதுனால அந்த 362 பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்கிறார்கள். அதனால இந்த நாளானது செப்டம்பர் 11 எல்லா வருஷமும் தேசிய வனத்தியாகிகள் தினம் அப்படின்ற பேர்ல நம்ம நாட்டினால கொண்டாடப்படுறது. எந்த சமூகம்? பிஷ்னோய், அமிர்தா தேவி சமூகம். இவங்க அதிகமா எங்க வாழ்றாங்க? தெற்கு ராஜஸ்தான்ல வாழ்றாங்க. இந்த சம்பவம் எந்த வருஷத்துல நடந்தது? 1730ஆம் வருஷம் நடந்தது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2010 இருந்து 19, அதாவது இந்த 9 ஆண்டுகளுக்கு இடையில எந்த மரணங்கள் தொற்றாத நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் மூலமா நடந்திருக்கு அப்படின்ற சர்வேயானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சர்வேல எந்தெந்த நாடுகள்ல இந்த தொற்றாத நோய்கள்ல இறப்பு விகிதமானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த தகவல்களை அளிச்சதுல, இந்த ரிப்போர்ட்டுடைய டீடைல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அளிச்சதுல உலக சுகாதார அமைப்புக்கு முக்கிய பங்கு இருக்கு. தொற்றாத நோய்களுடைய வியாதிகள்னால பார்த்தீங்கன்னா சுமார் 86%, அதாவது இது எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னா லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப்ஸ், அதாவது வருமானம் குறைவாகவும் நடுத்தரமாகவும் உள்ள நாடுகள்ல தான் இது அதிகமாக இருக்கு. 66% பார்த்தீங்கன்னா இந்த ஹை இன்கம் குரூப்ஸ் சொல்லக்கூடிய வளர்ந்த மேலை நாடுகள்ல இந்த மரணமானது 66% தான் இருக்கு. இதே லோ இன்கம் குரூப்ஸ்ல 86% இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி, அதாவது 189 நாடுகள்ல இந்த உயிரிழப்பானது எத்தனை மாதிரி நிகழ்ந்திருக்கு அப்படின்றது இந்த சர்வேயானது சொல்லுது. அதுல இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா பெண்கள் 46.6%, 2011 தகவல்களின்படி உயிரிழப்பானது நிகழ்ந்திருக்கு. ஆனா இதுவே 2019 அந்த தகவல்களின் படி பாத்தீங்கன்னா 48.7% பதிவாயிருக்கு. அதாவது சுமார் 2.1% 2011 2019 தகவல்கள் அதிகமா இருக்கு. உயிரிழப்புகள் குறிப்பா பெண்களுடையது இந்த தொற்றாத நோய்களின் காரணமாக. இந்த தொற்றாத நோய்கள் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன தொற்று இல்லாத நோய்கள் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோமா?
கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 25,66,000 இருக்கு ஒவ்வொரு வருஷமும். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால ஏற்படக்கூடிய உயிரிழப்பானது 11,46,000 இருக்கு. கேன்சர், புற்றுநோயினால் உயிரிழக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 9,20,000 இருக்கு வருஷத்துக்கு இந்தியாவில். டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதனால உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா 3,49,000 இருக்கு. இந்த உலக சுகாதார அமைப்புடைய ரிப்போர்ட் படி இந்தியா மற்றும் பப்புவா நியூகினியால இந்த உயிரிழப்புகளும் பெண்கள் சார்ந்த இந்த உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. டென்மார்க்ல பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல இந்த உயிரிழப்புகள் மற்றும் இது மற்ற விஷயங்கள் உடல்நிலை மேம்பாடு நல்லபடியா இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கால இதை கம்பேர் பண்ணும்போது அதோடைய அளவுகள் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அத மொத்தத்துல NCDன்னு சொல்லக்கூடிய தொற்றாத நோய்களின் மரணம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இந்த தகவல்களை நல்லபடியா குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் இதை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிராந்திய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பின் ராட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் 44வது கூட்டமானது கிர்கிஸ்தானில் நடைபெற்றிருக்கு. இந்த கிர்கிஸ்தானில் நடைபெற்ற இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிர்கிஸுடைய குடியரசு அரசு தான் இதுக்கு தலைமை தாங்கியிருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஹல்காமில் இப்போ சமீபமாக நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அதிக அளவில் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை மிக அழுத்தமாக தெரிவித்திருக்கு. இந்த மாதிரியான TNPSC செய்திகள் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.